ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற ஒரு காரியம், கர்த்தர் போக சொன்ன சில இடங்கள், அதுவும் 3 இடங்கள் அப்படின்னு சொன்னேன். நம்ம நேற்று பார்த்தோம். ஆண்டவர் சொன்னார், சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதனுடைய வழியை கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள், அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை சில இடங்களுக்கு போகச் சொல்வது கற்றுக்கொள்வதற்காக அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். அதில் எறும்புகிட்ட நம்மளை போய் அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்கிறார். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. ஆனாலும் தன்னுடைய வேலையை அது சரியாய் செய்கிறது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியம் பார்ப்போம். இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் போக சொல்கிறார் தம்முடைய ஊழியக்காரனை. யார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். நான் படிக்கிறேன். எரேமியா 35வது அதிகாரம் 1-2 வசனம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். நல்லா கவனிக்கணும். நேற்று பார்த்தோம், எறும்பினிடத்தில் போ அப்படின்னாரு. இப்போ சொல்கிறாரு, எரேமியாவை கூப்பிட்டு நீ ரேகாபியர் இடத்திற்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ண அப்படின்னா திராட்சை ரசம் குடிக்க கொடு அப்படின்னு சொல்லுவார். இதை நீங்கள் கீழே படித்தீங்கன்னா, அந்த ரேகாபியர் என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? திராட்சை ரசம் குடிக்க மாட்டாங்க. ஏன்னா ரேகாபியருடைய சந்ததியில் யோனதாப் அப்படிங்கிறவன் என்ன சொல்லியிருப்பான், நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கு. நான் படிக்கிறேன் பாருங்கள். 35:6 அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். இப்போ யோனதாப் சொன்னதை அவங்க அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஏன் யோனதாப் வீட்டுக்கு போச்சனார் புரியுதா உங்களுக்கு? ரேகாபியருடைய வீட்டுக்கு போச்சனார் புரியுதா? எறும்புகிட்ட ஏன் போச்சனாருன்னு நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இந்த ரேகாபியருடைய வீட்டுக்கு கர்த்தர் ஏன் போச்சனார் அப்படின்னா சொல்கிறாரு. யோனதாப் வந்து சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்? நீங்கள் வந்து திராட்சை ரசம் குடிக்காதீங்க, கூடாரங்களில் குடியிருங்க, நிறைய அவங்களுக்கு சொன்னார். இவன் பாருங்கள், அதை அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க, கை கொடுறாங்க. யோனதாப் எரேமியா போய் சொல்கிறாரு, எப்போ நீங்கள் கொஞ்சம் திராட்சை ரசம் குடிங்க அப்படின்னா, ஐயோ நாங்கள் குடிக்க மாட்டோம், எங்கள் தகப்பன் யோனதாப் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்லுவார் பாருங்கள், வேதனையோடு ஒரு வார்த்தை. நீங்கள் பாருங்கள், தயவு செஞ்சு நீங்கள் ஃபுல்லாக படிங்க. எரேமியா 35 இவன் 12 போட்டிருக்கு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. புரியுதா? இப்போ ஆண்டு சொல்கிற வார்த்தை புரியுதா? திராட்சை ரசம் குடிக்காதீங்கன்னு சொன்ன வார்த்தையை கை கொண்டுக்கிட்டே வராங்க. ஆனால் நான் உங்களுக்கு எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கேன், எவ்வளவோ காரியங்கள் உங்கள் நன்மைக்காக நான் சொல்லியும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதான் கான்செப்ட்டு. ஆண்டவர் தான் சொல்கிறார், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை பாருங்கள், கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது, அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமலும் தங்கள் தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். இதுதான் விஷயம். அப்போ ஆண்டவர் ரேகாபியருடைய வீட்டுக்கு ஏன் போச்சோனார் அப்படின்னா, ரேகாபியருடைய தகப்பன் அந்த சந்ததியில் வந்தவன் தான் ஒருத்தன் யோனாப்பு. அந்த யோனாப் சொன்னதை அந்த யோனதாப் சொன்னதை அவங்க அப்படியே கடைப்பிடிச்சிட்டே வராங்க. ஆனால் கர்த்தர் சொன்னதை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார். அதனால தான் எரேமியாவை நீ எங்கே போ, இந்த ரேகாபியருடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று எறும்பினிடத்தில் போ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி ரேகாபியருடைய வீட்டுக்கு போன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? ரேகாபியர்
அவர்கள் தகப்பனாகிய யோனதாப் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பரம தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையே அவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோமே. இதை கர்த்தரும் வேதனையோடு சொல்கிறாரு. கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதில் திராட்சை ரசம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் ஒயின்னு போட்டிருக்கு. ஏன்னா சில கிறிஸ்தவங்க தான் பண்ணுறாங்க, பைபிள்லையே ஒயின்னு போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து திராட்சை ரசம் குடித்தார், உடனே ஒயின் குடித்தார்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயா, அந்த திராட்சை ரசம் வேறு, நீங்கள் நம்ம நாட்டில் கொடுக்கப்படுற திராட்சை ரசம் வேறு. ரெண்டையும் ஒன்றாக்கி நீங்கள் பண்ணுற தப்புக்கு வேதத்தை சாக்கு சொல்லாதீர்கள். அந்த திராட்சை ரசம் குடிக்க சொல்லி ஆண்டு சொல்ல, அது மது. அது ஆக்சுவலாக நீங்கள் குடிக்கிறது ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணது. திராட்சை ரசம்னு சொல்கிறது நீங்கள் வேணால் கடைக்கு போங்க, ஒரு கிரேப் ஜூஸ் வாங்கி குடிங்க, அதை யாரும் தப்புன்னு சொல்லலை. மது குடிக்கக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. அந்த திராட்சை ரசம்னு சொல்கிறது மதுவை தான் சொல்லுது. அதனால் கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நாளைக்கு கர்த்தர் இன்னொரு இடத்துக்கு போச்சுனாரு, அது எங்கன்னு பார்ப்போம். God bless you.